இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் அப்படிங்கிறது பல வருஷமா பல பேர்த்தால பேசப்பட்ட ஒரு கேஸ். கேலி ஆந்தனி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு ஆகஸ்ட் 9, 2005 பிறந்திருக்கு. இந்த குழந்தை ரொம்ப மோசமான முறையில ரொம்ப மர்மமான முறையில சாகடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் யாரு பண்ணா, அந்த குழந்தை எப்படி இறந்து போனது அப்படிங்கிற எல்லாமே மர்மமாவே இருக்கு. கண்டிப்பா இந்த கொலையை அவங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முழு இன்வெஸ்டிகேஷன் பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி நடந்திருக்கும், உண்மையா இதுக்கு காரணம் யார் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். கேசி ஆந்தனி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. இவங்களுடைய அம்மா அப்பா பேரு ஜார்ஜ் அப்புறம் சிண்டி. இவங்க அவங்களுடைய 19வது வயசுல பிரெக்னன்ட் ஆறாங்க மேரேஜுக்கு முன்னாடி. இவங்களுக்கு 19 வயசு இருக்கிறப்ப ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கப்ப அவங்களுடைய அம்மாவான சிண்டி வந்துட்டு கேசியை பாக்குறாங்க. கேசி கொஞ்சம் குண்டா வெயிட் போட்ட மாதிரி இருந்திருக்காங்க. இதை பார்த்து இவங்களோட அம்மாவுக்கு சந்தேகம் வருது. நீ பிரெக்னெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கறாங்க. இதுக்கு கேசி வந்து என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனா 2 மாசம் கழிச்சு இதை கொஞ்சம் கூட மறைக்கவே முடியல. ஆமா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கிறாங்க. இதுல பேசிக்காவே கேசி வந்துட்டு எந்த மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க நிறைய பார்ட்டி போவாங்க, ட்ரிங்க் பண்ணுவாங்க, எப்பயுமே லைஃபை என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். ஆனா இதுக்கு காரணம் யாரு, அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சொல்ல போனா கேசிக்கே யார் அப்பா அப்படிங்கிறது தெரியாது. இவங்களுக்கு 2 பேருக்கு மேல சந்தேகம் இருந்தது. ஒன்னு அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இன்னொன்னு இப்ப இருக்கக்கூடிய ஃபியான்சி. இதுல இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர அவரை பத்தி பெருசா எந்த ஒரு விவரமும் கிடைக்கல. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இவங்களுடைய அப்பாவான ஜார்ஜ் வந்துட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்களுடைய அம்மா சிண்டி வந்துட்டு இல்ல, அந்த குழந்தை பிறக்கட்டும், நம்மளே வச்சு வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தையோட பேரு தான் கேலி. கேசியை தவிர மத்த எல்லாருமே அந்த குழந்தைய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. முக்கியமா கேசியோட ஃபியான்சிக்கு வந்துட்டு அந்த குழந்தை மேல பயங்கரமான அஃபெக்ஷன் இருக்கு. அவரு இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிலீவ் பண்ணாரு. Kaylee was a really easy baby, I gotta be honest. It's so wonderful. It's had 0% probability that I was the biological father. I didn't want anybody else to be that little girl's father except for me. இதுக்காக இந்த குழந்தையோட அப்பா வந்துட்டு நான் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாரு. ஆனா இந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிசல்ட் படி இவர் அந்த குழந்தைக்கு அப்பா கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. இதனால இவர் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆனாரு. என்னதான் டிசப்பாயிண்ட் ஆனாலும் இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்ல அப்படின்னாலும் கேலி அப்படிங்கிற அந்த 2 வயசு குழந்தை மேல இவர் வச்சிருந்த பாசம் வந்துட்டு கொஞ்சம் கூட குறையல, அப்படியே தான் இருந்திருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. 2008ல வந்து பாத்தீங்கன்னா கேசியோட அம்மாவான சிண்டி வந்துட்டு ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேசி வந்துட்டு ஒரு அம்மாவாவே இருக்க கிடையாது, அதுக்கான எந்த ஒரு பொறுப்பையுமே எடுத்து கிடையாது. அவங்களோட குழந்தை வந்துட்டு கரெக்டா சாப்பிட்டுச்சா தூங்குச்சா அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதனால சிண்டி வந்துட்டு அவங்களோட பொண்ணான கேசி கிட்ட டைரக்டா போயிட்டு நீ என்ன பாத்துக்கிற, குழந்தை இப்படிதான் வளர்த்து வாங்கலாம், கொஞ்சமாச்சும் பொறுப்பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி இருக்காங்க. இப்படி இவங்க திட்டினதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஆர்குமெண்டா போயிருக்கு. அந்த ஆர்குமெண்ட் ஃபைட் ஆயிட்டு நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை கூட்டிக்கிட்டு கேசி வீட்டை விட்டு வெளியில போறாங்க. இந்த கேசியை பத்தி அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க எப்போ பாரு பொய் சொல்லிட்டே தான் இருப்பாங்களாம். சின்ன வயசுல இருந்து அவங்க எக்கச்சக்கமான பொய்கள் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஸ்கூல் படிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய தடவை ஸ்கூல்ல கட் அடிச்சுட்டு வெளியில போறது, வெளியில இருக்கக்கூடிய சுத்துறது, போயிட்டு வந்துட்டு இதனாலதான் என்னால ஸ்கூலுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லி பொய்யான நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. இவங்க அவங்களோட கிராஜுவேஷன் டேல கூட எக்கச்சக்கமான பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே. இதுல சிண்டிக்கு வந்துட்டு அவங்களோட பேத்தியான கேலியை ரொம்ப 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 பிடிக்கும். அவங்க கூட நிறைய டைம் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். இப்படி இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தைய வந்துட்டு இவங்க வீடியோகிராஃப்லாம் எடுத்து வைப்பாங்களாம் அவங்களோட மெமரிஸ்க்காக. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. இதுதான் இவங்க அவங்களோட பேத்தி எடுத்த கடைசி வீடியோ. It was amazing. It was a great day. ஆனா இவங்க கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா சிண்டியால சரியாவே பேச முடியல. இவங்க டெய்லியுமே வந்துட்டு அவங்களோட பொண்ணுக்கு கால் பண்ணுவாங்களாம். கால் பண்ணி இன்னைக்கு நீ என்ன பண்ண, சாப்பிட்டியா, குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேலியை பத்தின எந்த ஒரு தகவலையுமே அவங்களோட அம்மாவுக்கு கேசி சொல்றதே கிடையாது. கேசி வந்துட்டு என்னோட பேத்தி என்ன பண்றா, என்னோட பேத்திக்கிட்டு கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்லம்மா அவன் வந்துட்டு வெளியில விளையாண்டுட்டு இருக்கா, அவன் வந்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான பல காரணங்களை சொல்லி அவங்க தட்டி கழிச்சிருக்காங்க. இதனால அவங்க அம்மா சிண்டிக்கும் சரி அப்பா ஜார்ஜுக்கும் சரி ரொம்ப வருத்தமா இருந்திருக்கு. குழந்தைகிட்ட பேச முடியல, வீடியோ கால்ல கூட காட்ட மாட்டேங்கிறா, எந்த விதமான கனெக்ஷனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேசி தனியா வெளியில போயிருக்க அந்த சமயத்துல
ஃபோன் பண்ணி இவங்க கிட்ட கேட்கும்போது, நான் இந்த மாதிரி வேலைக்காக ஒரு ஆள் போட்டிருக்கேன் குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக, அவங்க தான் வந்துட்டு கேலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்துட்டு ஜானி. ஜூலை 13, 2008 ஜார்ஜ் அப்புறம் சிண்டிக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கார் வந்துட்டு ஒரு இடத்துல தனியாக நிற்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த கார் ஒரு ஃபைனான்சியல் சர்வீஸ் கம்பெனிக்கு வெளியில் நின்றுட்டு இருந்திருக்கு. அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கரான கேத்ரின் அப்படின்றவங்க இந்த காரை பார்த்துருக்காங்க. பார்த்ததுக்கப்புறம் என்னன்னே தெரியல, இந்த கார் தனியாகவே நின்றுட்டு இருக்கு, யாருமே வந்துட்டு எடுத்துட்டு போலியே அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அந்த காரோட நம்பர் பிளேட்டை வச்சு அட்ரஸை கண்டுபிடிச்சு உங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த காரை தான் வந்துட்டு கடைசியாக கேசி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அந்த காரை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு வெளியில் நிற்கக்கூடிய அந்த காரை அன்லாக் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்தப்ப உள்ள குழந்தை விளையாடக்கூடிய டாய்ஸ் இருந்திருக்கு, அவங்களுடைய பர்ஸ் இருந்திருக்கு, கூடவே ரொம்ப மோசமான ஒரு வாடை ஒன்று அடிச்சிருக்கு. இந்த வாடை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடலம்லாம் வந்துட்டு டீகம்போஸ் ஆனா எந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு வாடை வருமோ அந்த மாதிரி இருந்திருக்கு. கூடவே மயக்க மருந்தான அந்த குளோரோஃபார்மோடைய வாசமே வந்துட்டு ரொம்ப ஹெவியா அடிச்சிருக்கு. ஜார்ஜ் அங்கிருந்து அந்த காரை எடுத்துட்டு வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் கேசி வந்துட்டு இவங்க கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது, கேசி உண்மையாலுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்கா பாத்துக்கிறாளா, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே கவலைப்படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேசி என்ன பண்றா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேசியை ட்ராக் பண்றாங்க. அப்ப கேசி வந்துட்டு அவங்களுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே கேசியோட பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தப்ப இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் கேசி மட்டும்தான் இருக்காங்க, கூட கேலியை காணும். உடனே அவங்க பொண்ணான கேசியை பார்த்து எங்க கேலியை காணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு கேசி, கேலியை வளர்த்துறதுக்காகவே குழந்தைங்களை பார்த்துக்கக்கூடிய ஒரு நபரை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்ல, அவங்க கூட தான் கேலி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே சிண்டி வந்துட்டு, சரிவா அப்ப நம்ம உடனடியே போயிட்டு பார்க்கலாம், என்னோட பேத்தியை நான் பார்த்தே ஆகணும், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. உடனே கேசி, ஜார்ஜ், சிண்டி இவங்க மூணு பேருமே கார் அன்லாக் பண்ணிட்டு உள்ளார போயிட்டு உட்காந்துருக்காங்க. கேசி தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. இவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ண முடிஞ்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எக்ஸாக்டா ஒரு அட்ரஸ் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போற மாதிரியே இல்லை. ஏனோ தானோன்னு கிடைக்கிற பாதையெல்லாம் உள்ள பூந்து போற மாதிரி, வந்த இடத்துக்கு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு போற மாதிரி, இந்த மாதிரி குருட்டாம்போக்கில் போற மாதிரி இருந்திருக்கு. இப்படியே ரொம்ப நேரமா இவங்க டிரைவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க இதுக்கு மேல உண்மையை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்து, அம்மா கேலி தொலைஞ்சு போயிட்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இப்ப கேலி என் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கேலி வந்துட்டு எப்போ தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னையிலிருந்து 31 நாளைக்கு முன்னாடியே தொலைஞ்சு போயிருக்காங்க. இதை கேட்டு அவங்க அம்மா சிண்டி வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்திருக்கு. உடனடியாக கொஞ்சம் கூட யோசிக்காம 911க்கு கால் பண்ணி, என்னோட பேத்தியான கேலி வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டா, 31 நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் 31 நாளைக்கு முன்னாடி கேசியோட குழந்தை வந்துட்டு காணாமல் போயிருக்கு. கேசி இது வரைக்குமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்கல. சொல்லப்போனால் அவங்க இருந்த அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் அந்த பாய் ஃப்ரெண்டுக்கே தெரியாது, குழந்தைய வந்துட்டு அந்த குழந்தைய பராமரிக்கிறவங்க தான் வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சிட்டு இருக்காரு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 31 நாளுமே குழந்தைய காணும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வருத்தமே வந்துட்டு அவங்களோட முகத்தில் தெரியல. இதில் சிண்டிக்கும் ஜார்ஜுக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே தன்னோட பேத்தி வந்துட்டு காணாமல் போயிட்டாலா இல்லை இறந்து போயிட்டாலா அப்படின்னு யோசிக்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காருக்குள்ள அடிச்ச அந்த வித்தியாசமான வாடை, அது ஏதோ ஒரு சடலம் வந்துட்டு டீகம்போஸ் ஆகிற மாதிரியான ஒரு வாடை அடிச்சிருக்கு. ஒருவேளை அது தன்னுடைய பேத்தியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளே நெகட்டிவா ஓவரா கற்பனை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா எடுத்துக்காம இவங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப பயத்தோட இருந்திருக்காங்க. ஜூலை 16, 2008 கேசியை அரெஸ்ட் பண்றாங்க. கரெக்டான தகவலை சொல்லாம வேணும்னே திசை திருப்ப ட்ரை பண்ணதுக்காகவும் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்ததுக்காகவும் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த குழந்தை காணாம போன அந்த 31 நாளும் கேசி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே பயங்கரமா கடுப்பாவீங்க. அந்த 31 நாளுமே வந்துட்டு அவங்களோட மைண்ட்ல குழந்தைய காணுன்ற மாதிரியான எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ரொம்பவே நார்மலா இருந்திருக்காங்க, பார்ட்டி பண்ணியிருக்காங்க, பயங்கரமா ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க, செட்டு சேர்ந்துட்டு மோசமான பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த சமயத்துல அவங்க பெல்லா வீட்டா அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டூம் குத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இதோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல் லைஃப், அதாவது அழகான வாழ்க்கை. தன்னுடைய 2 வயசு குழந்தை ஒண்ணு காணாம போயிருக்கு, அது எங்க போச்சு, சாப்பிட்டுச்சா இல்ல தூங்குச்சான்ற எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாம அவங்க அம்மா பார்ட்டி பண்ணிட்டு கூட வந்துட்டு டேட்டூ எல்லாம் குத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்காங்க. எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி சுத்தமா எனக்கு புரியல. இது நீங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த குழந்தை காணாம போயிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கே வருத்தமா இருக்கும். இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா இல்ல தூங்குச்சா, என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ தெரியலையே, அழுதுட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி பல எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா இவங்களோட சொந்த அம்மாவே வந்துட்டு இதை பத்தி கண்டுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றது கேட்கும்போது ரொம்பவே கடுப்பா இருக்கு. இதுக்கப்புறம் கேசியை விசாரிச்சப்ப நான் அர்லாண்டோல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி
ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு, ஓ அப்படியா, நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறீங்களா, சரி வாங்க நம்ம போயிட்டு அங்கேயே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட காரில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. கேசி அவங்களோட காரில் போயிருக்காங்க. அந்த ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு கிட்ட வரைக்கும் போயிட்டு, இல்லைங்க நான் வேலை பார்க்கல அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. About halfway down the hallway, she stops, turns, looks at us, and says, I don't work here. அதுக்கு இவங்க இல்லை, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தேன், அவங்க வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ நான் இங்கே வேலை பார்க்கல அப்படின்னு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க அப்பா அம்மா 2 பேருமே தன்னோட பொண்ணு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கு, அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு தான் தன்னோட பேத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க வேலைக்கு போகிற டைமில் அந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நானியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் கேசி வந்து பார்த்தீங்கன்னா பொய் 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 அத்தனையுமே பொய். போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் எதை நோக்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்ததை சொல்லப்பட்ட அந்த நானியை பற்றி. யார் அந்த ஜானி அப்படின்ற நானி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கம்ப்ளீட்டாக விசாரிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடைக்கல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்கல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டேஷனுக்குள்ளே இருந்தப்ப கேசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானி கூட தான் என்னோட குழந்தை இருப்பா, அவள் தான் கடத்தி கொண்டு போயிட்டு எங்கேயாச்சும் வச்சிருப்பா, எனக்கு என்னோட குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா உட்காந்துக்கிட்டு அவ தான் வந்துட்டு என்னோட குழந்தைய எடுத்திருப்பா, எனக்கு என்னோட குழந்தை வேணும், என்னோட குழந்தைய ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை காணாம போன அந்த 31 நாள் இவங்க என்ன ஜூலை 17, 2008 போலீஸ் ஆஃபீஸர் சர்ச் டாக்லாம் வச்சுட்டு ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. இப்படி தேடிக்கிட்டு இருந்தப்ப டீகம்போஸ் ஆன சடலத்தோடைய வாடை அடிச்சா நாய்ங்களாம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி அந்த சர்ச் டாக்ஸ்லாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணியிருக்கு. இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா ஆகஸ்ட் 27, 2008 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த காருக்குள்ள அந்த ஏர் சாம்பிள் ஒன்று எடுத்திருக்காங்க. இப்படி செக் பண்ணப்ப டெக்னிக்கலாவே அது டீகம்போஸ் ஆன சடலத்திலிருந்து வந்த வாடை தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த குழந்தையோட சடலம் வந்துட்டு எங்கேயாச்சும் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் டீம்ஸ்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு இடம் விடாம, அதாவது ஒரு சின்ன இடம் கூட விடாம ஒரு பக்கமா இருந்து தேடிக்கிட்டே வந்திருக்காங்க. இவங்க குதிரைகள்ல போயிட்டு தேடி இருக்காங்க, போட்ல போயிட்டு தேடி இருக்காங்க, தண்ணிக்குள்ள எதனாச்சும் குழந்தையோட சடலம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள எல்லாம் குதிச்சு தேடி இருக்காங்க. இதுவும் போக ஹெலிகாப்டர்லாம் வச்சு தேடி பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே பெருசா கிடைக்கவே இல்லை. இதுல செப்டம்பர் 24, 2008 ஜானி அப்படின்ற ஒரு லேடி வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அது யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசி மேல. கேசி வந்துட்டு தன்னுடைய பேர் வந்துட்டு தேவையில்லாம யூஸ் பண்றாங்க, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, வெளியில போறவங்க எல்லாருமே என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஜானி அப்படின்ற அந்த நானியை எங்கெங்கயோ தேடி பார்த்திருக்காங்க, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. சொல்ல போனா அப்படி ஒரு கேரக்டரே இல்ல. இது எல்லாமே கேசியா கிளப்பி விட்ட பொய் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. இந்த கேஸ்ல பயங்கர ஷாக்கிங்கான ஒரு திருப்புமுனை ஒன்று நடக்குது. டிசம்பர் 11, 2008 மீட்டர் செக் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய காடுகளுக்கு நடுவில் போயிட்டு மீட்டர்லாம் வந்துட்டு ரீடிங் எடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்படி அவர் அந்த காட்டு பகுதிக்குள்ள போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் அவசரமா இவருக்கு டாய்லெட் வந்திருக்கு. சரி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய டிச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க டிச்சுக்கு போறாரு. இப்படி இவர் அங்க போகும்போது கீழே வந்துட்டு கருப்பு கலர்ல பார்சல் பண்ணி வச்ச ஒரு கவரை பாக்குறாரு. என்ன இது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில அவர் வச்சிருந்த அந்த மீட்டர் ஸ்டிக் எடுத்து அதை இப்படி தட்டி பாக்குறாரு. இப்படி தட்டி பார்த்தப்ப சத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்திருக்கு. இன்னுமே அவருக்கு டவுட் அதிகமாகுது. இதனால அவர் அதே மீட்டர் ஸ்டிக்கை வச்சு கவரை இப்படி வந்து லைட்டா ஓட்ட போட்டு உள்ள என்ன இருக்குன்ற மாதிரி கிளறி பார்த்திருக்காரு. இப்போ அவருக்கு சின்னதா ஒரு மண்டை ஓடு மாதிரி கிடைச்சிருக்கு. இதை பார்த்த உடனே அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாலோவீனுக்கெல்லாம் வந்துட்டு காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக் ஸ்கல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இது ஏதோ ஒன்று போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. இதனால அவர்கிட்ட இருந்த குச்சை வச்சு அந்த மண்டை ஓட்டை வந்து உருட்டி இருக்காரு, ஓட்டைக்குள்ளாம் விட்டு திருப்பி பார்த்திருக்காரு. ஆனா அவர் இப்படி திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்ததுல அது பார்க்கறதுக்கு உண்மையான மண்டை ஓடு மாதிரி இருந்திருக்கு. வாய்க்கிட்ட வந்து டக்டே போட்டு மூடி இருந்திருக்காங்க. இதனால ஷாக்கான இவர் வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் இந்த பார்சலை பத்தியும் சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அங்க சில எலும்புகள் கிடைச்சிருக்கு, பக்கத்துல சில கவர்லாம் இருந்திருக்கு. அந்த கார்பேஜ் கவருக்குள்ள சில எலும்பு துண்டுகள்லாம் கிடைச்சிருக்கு. அந்த எலும்போட அமைப்பு பார்க்கும் போதே அது ஒரு சின்ன குழந்தையோட எலும்பு கூட தான் இருக்கணும், ஒருவேளை அது கேலியா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். அந்த எலும்புகளெல்லாம் எடுத்துட்டு பிரேத பரிசோதனை பண்ணப்ப அது கேலி தான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆகுது. டிசம்பர் 19 கேலி அப்படின்ற அந்த சின்ன குழந்தை வந்துட்டு இறந்து போயிருச்சு அப்படிங்கறத எல்லா
நியூஸ்லயுமே அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த குழந்தையோட சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப அந்த குழந்தையோட உடம்புல சித்திரவதை பண்ண மாதிரியான எந்த ஒரு தடயமும் தெரியல. ஆனா மொத்த உடம்புமே வந்துட்டு கம்ப்ளீட்டா எலும்பு கூட மாறிடுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்துட்டு ஜூனுக்கு நடுவுல வந்து காணாம போச்சு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல தான் அது வந்துட்டு இறந்து போயிருக்கணும். ஆனா இந்த சடலம் கிடைச்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர். அப்ப இத்தனை மாசம் அந்த உடம்பு வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல இருந்ததுனால அது மொத்தமா டீகம்போஸ் ஆகி எலும்பு கூட மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சடலம் கிடைச்சு ஒரு மாசம் கழிச்சு மே 2011 இந்த கேஸ் வந்துட்டு வெளியில எல்லா இடத்துலயுமே பரவி பயங்கர மோசமா போக ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே இந்த கேஸோட அப்டேட் என்ன, அடுத்து இந்த கேஸ்ல என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன தீர்ப்பு தர போறாங்க, என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படிங்கறதுல ஆர்வமா இருந்தாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸை கோர்ட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்ல டிக்கெட்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த கேஸை பார்த்தாங்க. It was the hottest ticket in town. One apparently Sean Chazon, who spent 13 days in court. And these are selling on eBay, I see. இந்த மாதிரி இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்கச்சக்கமான மக்கள் வந்துட்டு கோவத்தோட காத்து கிடந்தாங்க. இந்த சமயம் கேசி வந்துட்டு தப்பே பண்ணியிருக்க மாட்டா, இங்க வேற என்னமோ நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கேசியோட அம்மா அப்பா 2 பேருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சமயம் தான் இவங்க என்னென்ன கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. மயக்க மருந்து வந்துட்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணியிருக்காங்க, குளோரோஃபார்மை பத்தி சர்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய கெமிக்கல்ஸை பத்திலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எந்த ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனும் அவங்க கிட்ட கிடைக்கல. சும்மா ரேண்டமா தான் சர்ச் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கேசியோட லாயர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா வாதாடுறாரு. கேசி வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்லாம் வந்து எடுத்து வைக்கிறாரு. இந்த பாயிண்ட்லாம் கேட்ட கோர்ட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இந்த லாயர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேசியோட குழந்தை பருவம் வந்துட்டு அவ்வளவு ஒண்ணு நல்லா இருக்க கிடையாது. கேசியோடைய அவங்க அப்பாவான ஜார்ஜ் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு மனிதர். சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பொண்ணுகிட்டே வந்து சின்ன வயசுல இருந்து தவறா நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த கொடுமைகளுக்கு நடுவுல தான் வந்துட்டு அவங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கவங்க கிட்ட சகஜமா பழகணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வெளியில் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா மிரட்ட ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கூடவே கேலியை வந்துட்டு யாருமே கொலை பண்ண கிடையாது. கேலி இவங்களோட ஃபேமிலி ஸ்விம்மிங் பூல்ல தவறுதலா போயிட்டு விழுந்து மூழ்கி இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த உடம்பை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஜார்ஜ் தான் கொண்டு போயிட்டு அந்த உடம்பை டிஸ்போஸ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமா எங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல நம்ம தான் காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வெளியில் நம்மளுக்கு பயங்கர அசிங்கமாயிரும் அப்படிங்கிறதுனாலதான் இவர் வெளியிலே சொல்லாம விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோட அப்பா வந்துட்டு இந்த எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஒத்துக்கல. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்துட்டு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருந்தா கேசி வந்துட்டு ரொம்ப பாவம். ஆனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பொய் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அந்த லாயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலி வந்துட்டு கத்திக்கிட்டே இருந்ததுனால விளையாட்டா வாயில வந்துட்டு டக் டேப் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா கேலி யாருமே துன்புறுத்த கிடையாது, கேலி யாரும் அடிக்க கிடையாது, கேலி யாருமே கொலை பண்ண கிடையாது. கேலியா போயிட்டு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க சின்ன குழந்தை அப்படிங்கறதுனால நீச்சல் அடிக்க தெரியல, சரியா கண்டுக்காம விட்டதுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் இந்த உடம்பு வந்துட்டு அந்த கார்ல எடுத்துட்டு போனதுனால தான் அந்த கார்ல அந்த டீகம்போஸ் ஆன மாதிரியான வாடை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சடலத்தை வந்துட்டு அந்த காருக்குள்ள ரொம்ப நேரம் வச்சிருந்திருப்பாங்க போல. அதுக்குள்ள இருந்து வந்தது அந்த சடலத்தோட வாடை மட்டும் கிடையாது, அது குளோரோஃபார்மோட வாடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மயக்க மருந்து ஒருத்தங்க எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய உடம்பு வந்துட்டு டீகம்போஸ் ஆக ஆக உள்ள போன அந்த கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காருக்குள்ள அப்படி ஒரு பயங்கரமான வாடை அடிச்சிருக்கு. நிறைய வாதாடினதுக்கு அப்புறம் கேசி தான் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரியான எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் கிடைக்கல. 10 மணி நேரம் 40 நிமிஷம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா எல்லாத்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்க. இதை கேட்டு ஒட்டுமொத்த மக்களுமே வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்ல இந்த விஷயத்த கேட்டுட்டு இருந்த அந்த மக்களும் சரி, வெளியில் நின்றுட்டு இருந்த மக்களும் சரி, இந்த நியூஸை டிவில பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆனாங்க. Not guilty. Not guilty. உடனே இந்த கேஸை பத்தி எக்கச்சக்கமான தியரிஸ்லாம் வந்துட்டு வெளியில உலவ ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. கேசிக்கு எப்பயுமே வந்துட்டு ஒரு அம்மாவா இருக்கணும் அப்படிங்கறதுல விருப்பமே கிடையாது. அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறதுல மட்டும் தான் அவங்களோட விருப்பம் இருந்தது. ஒருவேளை இந்த குழந்தை வந்துட்டு வீட்டுல எதனாச்சும் விளையாட்டுத்தனமா பாடிக்கிட்டோ கத்திட்டோ இருந்திருக்கலாம். அது டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால டக் டேப் வந்துட்டு அதோட வாயில போட்டு விட்டு இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அந்த மயக்க மருந்தை வந்துட்டு இவங்க பர்பஸ்ஃபுல்லாவே அது தூங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வச்சு விட்டு இருந்திருக்கலாம். அந்த குழந்தைக்கு அந்த டோஸ் வந்துட்டு அதிகமா இருந்திருக்கும். இல்லைன்னா தண்ணி கிட்ட போகும்போது மயக்கம் போட்டு
தண்ணிக்குள்ள விழுந்து கூட இறந்திருக்கலாம். ஆனா இவங்க டைரக்டா இதை பண்ணல அப்படின்னாலும் இந்த கொலைக்கு காரணம் வந்துட்டு இவங்க தான். அப்படியே இந்த குழந்தை உண்மையாலுமே இறந்து போயிருச்சு, அதை வெளியில ஒரு காட்டு பகுதியிட்ட கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னாலும் அடுத்த 31 நாள் அவங்க அம்மாவோட பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். பொய் சொன்னதுக்காக, ஃப்ராடு பண்ணதுக்காக கேசிக்கு வந்துட்டு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. ஏற்கனவே அவங்க 1 வருஷம் ஜெயில இருந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஜூலை 2011 வந்துட்டு இவங்க ரிலீஸ் ஆகுறாங்க. அந்த சமயம் அமெரிக்காவுடைய மோஸ்ட் ஹர்ட்டட் உமன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தான். இவங்க ரிலீஸ் ஆகிற அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருந்தாங்க. இதனால யாருக்குமே தெரியாம ஒரு டேட்ல சீக்கிரட்டா தான் இவங்களை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் சாதாரணமா ரிலீஸ் பண்ண கிடையாது. இவங்களை ஒரு கார்ல ஏத்திட்டு போயிட்டு மேல ஹெலிகாப்டர்ல சீக்கிரட்டா ஃபாலோ பண்ணி இன்னொரு கார்ல அப்பப்பா வந்துட்டு சைமல்டேனியஸா மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. யாருக்கும் டவுட் வராத மாதிரி ஃப்ரீக்வெண்டா வேற கார்ல ஏத்தி கூட்டு போனாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு தனியா ஒரு அமௌண்ட்டை கொடுத்து வேற ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க போயிருங்க அப்படின்ற மாதிரி வழி அமைச்சிடுறாங்க. ஆனா இப்போ வரைக்குமே யாருக்குமே அவங்க எங்க போயிருக்காங்க, எந்த இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. Into downtown where she switched vehicles at one of her attorney's offices and disappeared into the night. ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே கோவத்தில் இருக்காங்க. வெளியில வந்தா கண்டிப்பா மக்களே வந்துட்டு அடிச்சு கொண்டுருவாங்க. அதே மாதிரி இவங்களால சரியா வாழ முடியாது, இவங்களுக்கு யாருமே வேலையும் தர மாட்டாங்க. இதனால வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு அவங்கள செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸோட பேஸே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரண்டிங் தான் இருக்கு. கேஸே வந்துட்டு ரொம்பவே சின்ன வயசுலேயே வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறதுனால அவங்கள ஒரு மதராவே அவங்க ஃபீல் பண்ணல. அதுவும் போக அவங்களோட என்ஜாய்மெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. உண்மையாலுமே இவங்க சொன்ன மாதிரி அவங்களோட சைல்டுஹுட்டில் அவங்களுக்கு அவங்க அப்பாவால் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே மோசம் தான். இந்த விஷயங்கள் வந்துட்டு உண்மையா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் பேரண்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. கேசி அவங்களுக்கு 18 வயசுக்கு முன்னாடியிலிருந்தே பல வருஷமாக அவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்திருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு சுற்றிட்டு இருந்திருக்காங்க, நிறைய ஷோஸ்லாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க மோசமாக. இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு யார் மானிட்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா தான் மானிட்டர் பண்ணியிருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக கிளாஸஸ் போகிறாங்களா, கரெக்டாக அவங்க பிஹேவ் பண்ணுறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, இல்லை நார்மலாக இருக்காங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்க அந்த இடத்துல அலட்சியமாக விட்டதுனால எல்லாமே அவங்களுக்கு அலட்சியமாக போயிருச்சு, எல்லாமே பொய்யா போயிருச்சு. இதனால ஒரு 2 வயசு சின்ன குழந்தையோட உயிர் வந்துட்டு போயிருக்கு. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம்.